ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் ஹெச்டிஎம்எல். ஹெச்டிஎம்எல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஹெச்டிஎம்எலோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ன்றது நம்ம ஹெச்டிஎம்மோட ஃபுல் ஃபார்ம். இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா யூஸ்டு டு பில்ட் வெப்சைட். அதில் முக்கியமாக நம்ம ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுவோம். அதாவது யூசர் என்னென்னலாம் பார்க்க போகிறாரோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறோம்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ஜாவா கோடிங்னு சொல்லுவோம், இல்லை ப்ரோக்ராம் லைன்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஹெச்டிஎம்எல்ல அதை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல் வெப்சைட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அதில் மெயின் டேக்ஸ், அதாவது மெயின் ப்ரோக்ராம் கோடிங் கூட சொல்லலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு டேக் என்னென்னா ஒரு ஹெச்டிஎம்எல் டேக். இந்த ஹெச்டிஎம்எல் டேக் எதுக்குன்னா, இப்போ இந்த ஃபைல் ஹெச்டிஎம்எல் ஃபைல்னா அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் கோடிங் அடிக்க போகிறோமோ அது இந்த ஹெச்டிஎம்எல் டேகுக்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு லெஸ்ஸர் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் மாதிரி சிம்பிள் போட்டு பண்ணால் அது ஓப்பனிங் டேக், அதுலேயே ஸ்லாஷ் போட்டு பண்ணால் அது ஒரு க்ளோசிங் டேக். ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்மளோட எல்லா கோடிங்கும் எழுதணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஹெச்டிஎம்எல் டேக். அடுத்து வந்து ஹெச்டிஎம்எல் ஹெட். ஹெட்டுன்றது எதுக்குன்னா, நம்ம இந்த ஹெச்டிஎம்எலோட எல்லா மெட்டா டேட்டாவை நம்ம ஹெட்டுக்குள்ளே தான் போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன போடலாம்னா, இப்போ நம்ம பேஜோட டைட்டில் போடலாம், அதுக்கப்புறம் பேஜோட ஐக்கான் மாற்றலாம், அதுக்கப்புறம் பேஜில் ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பூட் ஸ்ட்ராப்போட லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஹெட்டுக்குள்ளே தான் அந்த மெட்டா டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வைப்போம். தேர்டு, இப்போ டைட்டில் மாற்றுறதுக்கு டைட்டில்னே ஒரு டேக் இருக்குது. ஸோ இந்த டேகை வச்சு தான் நம்ம வெப்சைட்டோட டைட்டிலை மாற்றுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, கேன்வாவே எடுத்துப்போமே. இப்போ இந்த கேன்வாவில் இங்கே மேலே ஃப்ரீ யூடியூப் தம்ப்நெயில் மேக்கர் அப்படின்றது நம்ம இந்த டைட்டில் டேக்கில் கொடுப்போம். அந்த டைட்டில் டேக்குள்ள ஃப்ரீ யூஸிங் வெப்சைட் இந்த மாதிரி கொடுத்தோம்னா இதுதான் அந்த வெப்சைட்டில் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபோர்த்து, பிஓடிஒய் பாடி. ஓகே, இப்போ நம்ம இந்த மெயின் டேக், அதாவது ஹெச்டிஎம்எல் அதுக்குள்ளே எல்லாத்தையும் டைப் பண்ண போகிறோம். இப்போ அந்த பாடின்றது என்னன்னா, இப்போ டைட்டில்னா வந்து நம்மளோட வெப்சைட் மேலே இருக்குதுன்னு சொல்கிறோமா, இங்கே இருக்குது டைட்டில், இங்கே இருக்குது ஐக்கான், அதுக்கப்புறம் இங்கே இருக்குல்ல, அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே, அதுதான் நம்மளோட பாடின்னு சொல்ல போகிறோம். ஓகே, இது நம்மளுக்கு பாடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது நம்மளோட டைட்டிலு, அதுக்கப்புறம் வந்து அந்த டைட்டிலில் இருக்க ஐக்கான் அதெல்லாம் வந்து மேலே இருக்குது. இது வந்து நம்மளோட டைட்டில்னு சொல்கிறோம், இது வந்து நம்மளோட பாடின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாடிக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன வரணும், அதாவது இந்த ஹோம்ல டெக்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்டன் வரணும், அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் ஒன்று ஆட் ஆகணும். இந்த ஆட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாடியில் கொடுக்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் தான் ஒரு மெயினான டேக் நம்ம ஹெச்டிஎம்எல்ல யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஹெச்டிஎம்எல் டைப் பண்ணுறதுக்கு நோட் பேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விஎஸ் கோட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டூல். இப்போ நான் வந்து என்னோட வெப்சைட்டுக்கான ஒரு நோட் பேட், இப்போ இதில் வந்து நான் வந்து ஹலோன்னு எடுத்துக்கிறேன். .txt வந்து .html அப்படின்னு மாற்றிட்டா நம்மளோட ஃபைல் வந்து இப்போ ஹெச்டிஎம்எல் ஃபைலாக மாறிடும். ஓகே, இப்போ நான் அங்கே சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெச்டிஎம்எல், அதுக்கு முன்னாடி வந்து டாக் டைப்னு ஒன்று இருக்குது. ஒரு ஐஃபன் டாக் டைப் இது ஹெச்டிஎம்எல் ஐஃபன் வராது, இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே, டாக் டைப் ஹெச்டிஎம்எல். இந்த டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அது எதுக்குன்னா,
இப்போ நம்மளோட ஒரு ப்ரௌசருக்கும் நம்ம ஒரு அதாவது ஒரு வெப்சைட்டை நிறைய ப்ரௌசரில் ரன் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரோமில் ஒன்று, இல்லை பிரேவில், இல்லை ஒப்பேரா, இல்லை குவாரா, அந்த மாதிரி நம்ம நிறைய இதில் யூஸ் பண்ணதுனால எல்லா ப்ரௌசருக்கும் நம்ம இது ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல், இந்த ஹெச்டிஎம்எல் வேர்ஷனை யூஸ் பண்ணி இதை நீ யூஸ் பண்ணிக்கோ இந்த ஃபைலை அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து ஹெச்டிஎம்எல் வேர்ஷன் 5 யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் டேக் போட்டாச்சு. இதுக்குள்ளே தான் மற்ற எல்லா இதுவுமே வரணும்னு நான் சொன்னேன். ஸோ ஹெச்டிஎம்எல் போட்டு ஒரு க்ளோஸ் டேக் போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா கோடியும் வரணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போடுறேன். ஹெட்டுக்குள்ளே தான் நான் என்ன சொன்னேன், டைட்டிலு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டைல் ஷீட் வேணா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ ஹெட்டுக்குள்ளே நான் டைட்டில் மாற்றிக்கிறேன். என்னோட டைட்டில் என்னென்னு வேணா ஹலோ ஹலோ அப்படின்ற ஒரு டைட்டிலோட ஒரு வெப்பேஜ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஹெட்டுக்குள்ளே நம்ம டைட்டிலை மட்டும் ஆட் பண்ணுறோம். இன்னும் நம்ம சிஎஸ்எஸ் பார்க்கச்சே நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் இப்போ நம்ம பாடி, அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டோட ஒரு பகுதி தான் நம்ம பாடின்னு சொல்லுவோம். இப்போ நான் அந்த பாடியில் எனக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, பீனா பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேங்கில் ஹலோ ஆல், திஸ் இஸ் மை ஹெச்டிஎம்எல் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பி டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இருந்து நம்ம புதுசாக ஒரு டேக் பார்த்துருக்கோம். என்னன்றது பி டேக். டேக் பி, அது எதுக்குன்னா பேராகிராஃப் டேக். நம்ம இப்போ வெப்சைட்டில் எவ்வளோ பெரிய பேராகிராஃப் வேணாலும் இந்த பி டேக்ல நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் வித் கூகுள் குரோம் அப்படின்னு கொடுத்தேன்னா அழகாக இது வருதா, என்னோட டைட்டில் ஹலோன்னு மாறிடுச்சு. என் டைட்டில் ஹலோன்னு மாறிடுச்சு. என்னோட வெப்சைட்டில் வந்து ஹலோ ஆல், திஸ் இஸ் மை ஹெச்டிஎம்எல் இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்படின்றது ப்ளே ஆகிடுச்சு. ஓகே, இப்படி தான் நம்மளோட ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹெச்டிஎம்எல்லாம் என்னென்னு பார்த்தோம், அதோட மெயின் டேக்ஸ் பார்த்தோம், அதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரே ஒரு பேராகிராஃப் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஹெச்டிஎம்எல் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ.